ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டே 13 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் பாத் அண்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கும். நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் index.html தான் நம்ம ஃபஸ்ட்டு HTMLக்கு அதுதான் நம்ம நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ index.html இருக்கும். அடுத்து நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்மளோட ஃபோட்டோஸ் என்ன ஃபோட்டோஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அண்ட் CSS வந்து நம்ம இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸ்டைல் உங்களோட HTML மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம CSS பார்க்க போகிறோம். கிளாஸில் வந்து நம்ம CSS பார்க்கும்போது CSSனு ஒரு ஃபோல்டர் இருக்குது. CSS கோட் வந்து style.css அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான நேம் போட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரை வந்து நம்ம இந்த HTML லிங்க் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து CSS போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரே இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ட்ராவல் வீடியோ பார்த்தீங்க, பிக்சர்ஸ் பார்த்தீங்க, image.html, ஸோ கிளாப் சவுண்டு, ஃபேவ் ஐகான், இது எல்லாமே நான் வந்து இந்த ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. இது வந்து நம்மளோட HTML சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் ஒரு ஃபோல்டர் வந்து இப்போ நம்ம இந்த இமேஜ் எல்லாம் வந்து நான் இந்த இதுக்குள்ளே ஒரு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்கு, அதில் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஸோ நம்ம இதை வந்து மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜஸ்க்குள்ளே நம்மளோட பிக் வந்து வந்துச்சு இல்லையா, கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வெளியே கிரியேட் ஆகிடும். இப்போ CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். இந்த CSSக்குள்ளே வந்து நம்ம இந்த இடத்துல நியூ ஃபைல் வந்து கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா style.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ நமக்கான ஸ்டைல் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே வந்து index.html இருக்குது, இந்த இடத்துல style.css இருக்குது. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.